வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னன்னா, அண்ணா, விதைப்பை வேரிகோசில் கிரேடு 1 சரியாக எவ்வளவு நாள் ஆகும்? இதனால் விந்து உற்பத்தி பாதிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வேரிகோசில் பிரச்சனை என்பது விந்து உற்பத்தியை பாதிக்கும் அப்படின்றத முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கணும். கிரேடு 1 இருக்கிறப்பெல்லாம் விந்தோட உற்பத்தி ஓரளவுக்கு விந்தில் உயிரணுக்கள் நல்லாவே இருக்கும். அது 2 பக்கம் இருக்குது. பைலேட்ரல் கிரேடு 1 இல்லை பைலேட்ரல் கிரேடு 2 அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா விந்தணுக்களோட உற்பத்தி நிலை குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. வேரிகோசில் இருக்கிறதுனால விந்து உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ஸ் ஆகி விதைப்பைகளில் இன்ஃப்ளமேஷன் வர்றது, விதைப்பையில் எபிடிடிமிஸ் சிஸ்ட் உண்டாகிறது, விதைப்பைக்குள்ளே கால்சிஃபிகேஷன் உண்டுறது, செப்டிக் கண்டிஷன் உண்டாகிறது. இதனால் விந்தணுக்கள் உற்பத்தி குறையத்தான் செய்யும். ஸோ வேரிகோசில் சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு நாம் ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸில் சொல்லியிருப்போம். ஒன்று பார்லி அரிசி கஞ்சி, இன்னொன்று திராட்சை ஜூஸு. ரெகுலராகவே ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு தேவையான அளவு பார்லியை நைட்டு நல்லா ஊற வச்சு காலையில் அதை மிக்சியில் 1-2 அரைச்சி அது கூட மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு கஞ்சியாக செஞ்சு காலையில் ஒரு வேளை பார்லி கஞ்சி சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு உஷ்ண தேகம், ஒரு சிலர் குளுமை தேகமாக இருப்போம். ஸோ இந்த பார்லி இயல்பாகவே குளுமையாக இருக்கிறதுனால, டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் பூண்டு கஞ்சி, ஒரு நாள் பார்லி கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டா கூட நல்ல பலன் கிடைக்கும். ஸோ கிரேடு 1 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மருந்தே எடுக்காமலே கூட உணவு முறைகளை சரி பண்ணுறதுல ஈஸியாக கொண்டு வர முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் பூண்டு கஞ்சி, ஒரு நாள் பார்லி கஞ்சி, தினசரி ஒரு 100 கிராம்லேருந்து 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு திராட்சையை விதையோடு அரைச்சி அதையும் சாப்பிட்றப்ப வேரிகோசில் மிக எளிமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் வேரிகோசில் நீங்கள் இயற்கையாகவே சரி பண்ணணும் அப்படின்னா குளியல் சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீர் சிகிச்சைன்னு சொல்லுவோம், ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லுவோம். டெய்லி காலையிலையும் இரவும் குறைந்தது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் குளிக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் நல்ல பெரிய ஒரு பவுல் மாதிரி வாங்கிட்டு அதில் தண்ணியை நிரப்பி இடுப்பு குளியல் பண்ணணும். இந்த இடுப்பு குளியல் பண்ணுறப்போ L4, L5, டெயில் போனு, அது மட்டும் இல்லாமல் செர்விக் ஏரியா எல்லாமே உங்களுக்கு அங்கே உள்ள ஜில்னஸில் இருக்கும். விதைகளை நல்ல தண்ணியிலே ஊற போடுறப்போ நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அதீதமான உஷ்ணத்தில் விதை சுருளல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதீதமான கூலிங்லேயும் விதை சுருளல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பெரும்பாலும் நம்ம நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதீத உஷ்ணத்தில் தான் விதை சுருளல் உண்டாகும். ஸோ அதனால் பெரும்பாலும் நீங்கள் நீர் சிகிச்சை பண்ணுறப்ப நல்ல பலன் பார்க்க முடியும். அதே மாதிரி நீர்க்காய்கறிகள் சொல்கிறோம் இல்லையா, பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், சவுச்சவ், முள்ளங்கி, வாழைத்தண்டு, முளைக்கீரை, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்பையும் இந்த விதை சுருளலை நாம் சரி பண்ண முடியும். ஸோ இதற்கு கிரேடு 1 இருக்குது. சாதாரணமாக கலர்ச்சிக்காய், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய கலர்ச்சிக்காயை வாங்கிட்டு நீங்கள் அதை பொடி செஞ்சு அதையும் எடுக்கலாம். ரெகுலராக சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆதவன் பார்மாவில் விவிக்யூ டேப்லெட்டு, விவிக்யூ கேப்சூல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே போல் விவிக்யூ சூரணம், வேரிகோசிலுக்காகவே நாங்கள் தயார் பண்ணக்கூடிய விவிக்யூ சூரணம், விவிக்யூ கேப்சூலு, விவிக்யூ டேப்லெட்டு அண்டு பாவன ஜீரா, பொக்கிஷம், கிரேப் சீடு, லேக்ஸா, எரண்டைன்னு சொல்லுவோம், எரண்டை மாத்திரை. எரண்டைனா விளக்கெண்ணெயில் செய்யக்கூடிய மாத்திரை, லேக்ஸா மாத்திரை, இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு காம்பினேஷனில் கொடுப்போம். ஸோ அந்த மருந்தை நீங்கள் ரெகுலராக ஒரு 2 மாதம் எடுத்தால் கிரேடு 1 சரியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. நாங்கள் நிறைய கிளினிக்கல் எவிடன்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை www.asuspemia.com போய் பார்த்தீங்க அப்படின்னா வேரிகோசில் 5th கிரேட் லெவலில் இருந்தாலும் சரி, பைலேட்ரல் வேரிகோசிலாக இருந்தாலும் சரி, இல்லை அது இல்லாமல் எபிடிடிமிஸ் சிஸ்ட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ப்ராப்பராக மெடிசன் கொடுத்து ப்ராப்பராக டயட் கொடுத்து அதை சரி பண்ணியிருப்போம். அதை நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் www.asuspemia.com போய் பார்க்கணும். எப்போவுமே கிரேடு 1 இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அலர்ட் ஆகிடணும். ஸ்மோக் பண்ணுறதை குறைச்சிடணும், ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது, இல்லை ஸ்மோக் பண்ணவே கூடாது, வேறு போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடாது, பாக்கு பயன்படுத்தக்கூடாது, அது மாதிரி நேரம் தவறி உண்ணக்கூடாது. அதாவது உங்களுக்கு காலையில் 9 மணினா காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றணும், மதியம் 1 மணிக்கு சாப்பிட்றணும், நைட்டு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ இரவு நேர உணவை 12 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு சாப்பிட்றது, இரவு நேர உணவில் அசைவம் அதிகமாக எடுத்துக்கிறது, அசைவத்தோடு கொஞ்சம் பீர் எடுத்துக்கிறது, பீர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாராக கிழிக்கிறது, ஆணுறுப்பை, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா
கண்டிப்பாக கிரேடு 1 வந்து அப்படியே +1 மாறிடும். அப்புறம் +2 +3ன்னு போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கொட்டையிலே டிகிரி வாங்கிடுவான் நம்மால். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து ஆரம்பம் தான். கிரேடு 1ன்றது ஆரம்பம். அது ஒரு பக்கம்ன்றது ஒரு சாதாரண ஆரம்பம் தான். இதை நாம் வளர விட்டோம் அப்படின்னா உயிரணுக்கள் பாதிக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வேரிகோசில் பிரச்சனை அதிகமாகி தான் விந்தணுக்களே இல்லாத சூழலை நாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ விந்தணுக்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறப்ப குழந்தை பெற முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அதனால் சமுதாயம் கொடுக்கக்கூடிய குத்து இருக்குது பாருங்கள், அது பெரிய குத்து. அந்த குத்தெல்லாம் உங்களால் தாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களுக்கு விதை ஆதாரம் தான். அந்த விதை ஆதாரம் சேதாரமாகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றது என்னுடைய கருத்து. நான் சொன்ன உணவுகளையும் எடுங்க. ஸோ விந்து உற்பத்தி கண்டிப்பாக பாதிக்கும். விதையில் பிரச்சனை வந்தால் விந்து உற்பத்தி பாதிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வேரிகோசிலை எப்படி சரி செய்வது அப்படின்றத நம்ம எபிசோட்ஸ்லாம் நிறைய பாருங்கள். வருஷக்கணக்காக நிறையா போட்டு வச்சுருக்கு. பாலியல் மந்திரம் சேனலில் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கான தீர்வுகள் உணவுகள் மூலமும் மருந்துகள் மூலமும் இருப்பதை நீங்கள் அறிய இயலும். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. phone 04448593187, 8124676667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.